அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் லோ பேக் பெயினை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா இதுக்கு பல காரணங்கள் உண்டு. சில பேர் வேலை செய்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலை. அப்போது ஒரு ஒரு காலகட்டத்துக்கு தொடர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. காலையில் போனால் ஒரு 8 மணி நேரம் 12 மணி நேரம், அப்போ இந்த சிஸ்டத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறதால அவங்களுக்கு லோ பேக் பெயின் வருது. வேறு என்ன காரணங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலும் அந்த லோ பேக் பெயின் வரும். இன்னொரு சில காரணம் உண்டு. அதனால கிட்னியில் ஸ்டோன் வருது, இந்த யூரினல் பிளாடர் ஏதாவது ப்ராப்ளமு, அது பார்த்தீங்கன்னா அந்த பெயின் லோ பேக் பெயினாக ரேடியேட் ஆகும். வேறு என்ன விஷயத்துக்காக வரும்னா, கால்சியம் குறைபாடாக இருக்குது, விட்டமின் டி குறைபாடாக இருக்குது. இது எல்லாமே எலும்பை பாதிக்கும். மிக முக்கியமாக இந்த லோ பேக் பெயின் வரும். இன்னொரு விஷயம் மன ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். மனக்குழப்பம், மன சஞ்சலம், மன இறுக்கம், இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏகப்பட்டது. இன்னைக்கு சின்ன பசங்களை பெரியவங்க வரைக்கும் இருக்கும். மன அழுத்தம் இல்லாத ஆட்களே இல்லைங்கிற அளவுக்கு இந்த வாழ்க்கை முறை இருக்குது. அதனாலும் பார்த்தீங்கன்னா இந்த லோ பேக் பெயின் வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து இன்னைக்கு ஒருத்தர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், 2 வீலரில் அதிக நேரம் அதிக காலம் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவங்களோட வேலை அப்படி. அப்போது என்னன்னா, அப்போது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி லோ பேக் பெயின் வரும். அது போல் ஏன்னா இந்த பேக் போன் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அப்போ என்ன ஆகும்னா, தொடர்ந்து அந்த பள்ளம் மேடு சாலைகள் சரியாக இல்லைன்னா அப்படி போகும்போது லோ பேக் பெயின் வரும். இந்த மாதிரி பல காரணங்கள் உண்டு இந்த லோ பேக் பெயின் வரத்துக்கு. இந்த லோ பேக் பெயின் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். இதுக்கு யோகா பண்ணலாம், இல்லை முத்ராஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி உடம்பு பிரச்சனைக்கு காரணம் எக்ஸசைஸே இல்லாமல் போகிறது தான். நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இதே ரொட்டீனாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு உடற்பயிற்சிகள் தரதே கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே 1 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணணும். அது என்ன வேணால் இருக்கலாம். வாக்கிங் போகிறதா இருக்கலாம், ஸ்விம்மிங் இருக்கலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். யோகாவில் முத்ராஸும் சொல்லித் தருவாங்க, ஆசனாஸ் இருக்குது, மாஸ்டாசனம், சூரிய நமஸ்காரம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பேக் போனில் வரக்கூடிய பெயின் ரிமூவ் பண்ணும். சில கண்டிஷன் இந்த லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிபி வந்தவங்களுக்கு, ஆஸ்டியோமைலிட்டிஸ், இந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கும் லோ பேக் பெயின் வரும். ஸோ என்ன காரணத்தால் லோ பேக் பெயின் வருது, அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துக்கணும். எந்த மாதிரி உணவுகள் நம்ம எடுக்கணும்னா, கால்சியம் சார்ந்த உணவுகள், விட்டமின் டி சார்ந்த உணவுகள் அதிகமாக எடுக்கணும். விட்டமின் டி சன்லைட்டில் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் நேரடியாக கண்ணிமைக்காமல் அந்த சூரியனை நம்ம பார்க்கணும். 7 மணிக்கு மேலே சூரியனை பார்க்க வேண்டாம். ஸோ கண்கள் பார்க்கறதன் மூலமாக அதன் மூலமாக விட்டமின் டி நம்ம உடம்புக்குள்ளே போகும். உணவில் விட்டமின் டி ஆரஞ்சில் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அக்ரூட்டில் இருக்குது, டெய்லி ஒரு அக்ரூட் சாப்பிட்லாம். கால்சியம் சார்ந்த உணவுகள் எடுக்கணும். நம்ம வெந்தயத்துக்கு ரொம்ப அதிகமான கால்சியம் உண்டு. அப்போ வெந்தயம் முளைக்கட்டி சாப்பிடலாம். கொஞ்சம் நீங்கள் இதுக்கெல்லாம் மெனக்கிடணும். நம்ம என்ன அதிகமாக சாப்பிட்றோம்னா, இன்றைக்கி இருக்கிற பீரியடு பீஸா, பர்கரு, சமோசா, பரோட்டா, இந்த மாதிரி தேவையில்லாத உணவுகள் அதிகமாக எடுக்கணும். அதுவே இன்டைஜஷன் பிரச்சனையை கொண்டு மலச்சிக்கலுக்கு காரணமாக இருக்கும். இந்த லோ பேக் பெயின் இருக்கிறவங்க கண்டிப்பாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு காலையில் தூங்கி எழுந்த பிறகு பல்லு வளைக்கிட்டு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரத்தமும் சுத்தமாகும். இந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கலாம். டீ காஃபி சாப்பிட்ற ஹேபிட்டை கண்டிப்பாக குறைக்கணும். சில பேருக்கு காலையில் எழுந்தால் டீயோடு தான் எழுந்துப்பாங்க. டீ குடித்தாதான் அன்றைக்கி வேலையே போகும். சில பேருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைச்சாவே டீ சாப்பிடுவாங்க, காஃபி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அடிக்ஷன். இது உடம்பை பாதிக்கும். டீ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்போ அதுக்கு பதிலாக லெமன் டீ, க்ரீன் டீ, ஹெர்பல் டீ, இன்னும் நிறைய வகைகள் உண்டு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கீரையில் முடக்கத்தான் கீரை, பிரண்டை துவையல் வச்சு சாப்பிடலாம். நாட்டு மருந்து கடையில் பிரண்டை உப்புன்னு இருக்கும். அதை வாங்கி ஒரு சிட்டிகை தேனில் கலந்து காலை மாலை உணவுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். அதுவும் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். வேறு கீரையில் வல்லாரை கீரை,
முடக்கத்தான் கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகளை கண்டிப்பாக சாப்பிடணும். மதிய நேரத்தில் ஏதாவது ஒரு கீரை. இன்றைக்கி கீரையோட பேரை நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு 4-5 கீரை தான் தெரியும். ஆனால் நூற்றுக்கணக்கான கீரைகள் நமக்கு இயற்கை வந்து கொடுத்துருக்கு. அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டாவே இந்த லோ பேக் பெயின் வந்து வராது. அதே போல் தேங்காய் சாப்பிடணும். தேங்காய் வந்து ஒரு கட்டை விரல் சைஸ் ரெகுலராக சாப்பிடணும். அது வந்து எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தான் இருக்குது. இந்த லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்விக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், இதுக்கு எல்லாமே ஒரு மருந்தாகவே தேங்காவை வந்து எடுத்துக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுமே. கிடையாது. தேங்காயில் வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. தேங்காய் வந்து சமையலுக்கு போன பிறகு அப்படி சாப்பிடும்போது அது பேட் கொலஸ்ட்ராலாக மாறுது. அப்போது எம்டியாக அது பச்சையாக நம்ம அந்த தேங்காவை சாப்பிட்றது குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த லோ பேக் பெயினுக்கும் ரொம்ப நல்ல தீர்வாக இருக்கும். இஞ்சி ஒத்தனம் வந்து கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கணும்னா, இஞ்சியை வந்து கொஞ்சமாக சீவிட்டு ஒரு துணியில் வந்து முடிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சிடணும். அந்த துணி முடிஞ்சோல்ல இஞ்சியை அதை வந்து அந்த தண்ணி உள்ளே போட்டு அதோடு சேர்த்து கொதிக்க விடணும். கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு அதை எடுத்துட்டு ஒரு மிதமான சூடு வந்த பிறகு ஒரு டவல், சின்னதாக ஒரு டர்க்கி டவல் எடுத்து அந்த தண்ணியில் முக்கிட்டு புளியக்கூடாது. அந்த பேஷண்ட்டை வந்து படுக்க வச்சுட்டு லோ பேக் இருக்குல்ல கீழ் முதுகில் அதை அப்படியே போட்டு வச்சா போதும். இது வந்து ஒரு 15 நிமிஷம் பண்ணும். தொடர்ந்து பண்ணாவே லோ பேக் பெயின் வந்து சரியாயிடும். வேறு என்ன பண்ணலாம், ஐஸ் கட்டியால் ஒத்தனை கொடுக்கலாம், இல்லை சுடுதண்ணியால் ஒத்தனை கொடுக்கலாம். அதுவும் நல்லபடியாக வேலை செய்யும். புற்றுமண் குளியல் இன்றைக்கி நேச்சுரோபதி கிளினிக் நிறைய இடத்துல வந்து செயல்பட்டுட்டு இருக்கு. அவங்க வந்து இந்த புற்றுமண் குளியலை ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் வந்து புற்றுமண் வாங்கி நம்மளும் செஞ்சுக்கலாம். புற்றுமண் வந்து வாங்கிட்டு 24 மணி நேரம் அதை ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கழித்து குளிக்க போயிடலாம். இந்த மாதிரி புற்றுமண் குளியல் பண்ணாலும் லோ பேக் பெயின் வந்து வரவே வராது. இதுக்கு வந்து முத்திரைகள் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இருக்கிற டைட் ஷெட்யூலில் என்னால் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, முத்திரை நல்லபடியாக வேலை செய்யும். வாயு முத்திரை, ஏன்னா இந்த லோ பேக் பெயினுக்கு வாதம் ஒரு பிரச்சனையாக இருக்கும். அப்போ வாதம் சார்ந்த உணவுகள் எடுக்கக்கூடாது. ஏன்னா கிழங்குகள் முக்கியமாக வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆனால் எடுக்கக்கூடிய கிழங்கு வந்து கருணைக்கிழங்கு, அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், உடம்புக்கு நல்லது. இந்த லோ பேக் பெயினுக்கு என்ன முத்திரை பண்ணலான்னா வாயு முத்திரை ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். வாயு முத்திரை வந்து கட்டை விரல் வந்து இப்படி தான் பொசிஷன், ஆள்காட்டி விரல் கட்டை விரலோட அடிப்பகுதியை டச் பண்ணணும். இந்த மாதிரி அதே மாதிரி தான் இந்த கையிலையும் பண்ணணும். இதுதான் வாயு முத்திரை. இந்த வாயு முத்திரை வந்து பண்ணும்போது எந்த விதமான வலியாக இருந்தாலும் சரியாகும். சில பேர் வந்து தூங்கும்போது இந்த லோ பேக் பெயினால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ தூங்கும்போது இந்த முத்திரையை வச்சுக்கலாம். இந்த முத்திரை வச்சு சாதாரண மடியில் வச்சுக்கலாம். படுக்கும்போது அப்படியே உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இந்த முத்திரை பண்ணும்போது 20 நிமிஷம் பண்ணணும். எடுத்து பண்ணால் இது வேலை செய்யாது. பொதுவாக முத்திரைகள் பண்ணும்போது கைகளை வந்து வாஷ் பண்ணிட்டு பண்ணால் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 48 நாட்கள் வாயு முத்திரையை பண்ணணும். ஏன்னா 1 வாரம் 2 வாரம் பண்ணிவிட்டு பெருசாக நமக்கு ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. எதுவுமே வந்து தொடர் பயிற்சி, விடாமுயற்சி, அதன் மூலமாக தான் இந்த லோ பேக் பெயினை கண்டிப்பாக பிரச்சனை வந்து வெளியே வர முடியும். நன்றி, வணக்கம்.